வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 ஏப்ரல் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, எந்த மாதிரி ஒரு பலாபலன்கள் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். இப்போ பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2025 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் தான் வருது. சனி மார்ச் 29, 2025 ஆகி ரிஷபராசிக்கு இதுவரை 10ஆம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்துல அதிகமான உழைப்பை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போ 11ஆம் இடங்கிற ஒரு அருமையான இடத்துக்கு வரார். அடுத்த 2.5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. எது மாதிரி அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சில 2-3 பிரச்சனைகளும் விலகி, தொழிலும் விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத ஸ்டாண்டர்ட் இல்லாத சில அமைப்புகள் குறைந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றவங்களா இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்து கன்சல்டிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல அமைப்பு. இதுவரை 2 வருடமாக உழைத்த உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை அப்படியே தக்க வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. ஏன்னா சனி 11ஆம் இடத்துக்கு அடுத்த 2 வருஷம் இருக்க போறார். அதோட வேணுங்கிற காலகட்டம், ஸ்டார்டிங் காலகட்டத்தை ஏப்ரல் மாதம் நீங்க உணர்வீங்க. நல்ல சேஞ்சஸ் கொடுக்க போகுது. அதே சமயத்துல சனி மட்டுமா 11, புதனும் 11ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், ராகும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இப்படி ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் தான். ரிஷபராசிக்காரர்களுக்கு பல பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா சில வரவேண்டிய பணங்கள் வர்றது, இதுவரை நீங்க சில போராட்டங்கள் இருந்ததுக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு ஒரு விஷயங்கள் முடிஞ்சு கொஞ்சம் கை மேல பலன் கிடைக்கிறது. இல்லற வாழ்க்கை அமைய முடியல, ஃபேமிலி மேரேஜ் இப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்குங்கிறவங்க டக்குன்னு நடக்கிறது. அதே மாதிரி குழந்தை பேரு பெற முடியாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது. அது மாதிரி சில நல்ல திருப்தியான ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நிறைந்த மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 12 ராசிகளிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் தரமான ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க எல்லாரும் அதை உபயோகிச்சுக்கணும். நீங்க என்ன தொட்டாலும் ஓரளவுக்கு தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தசா புக்திகள் நியூட்ரலா அல்லது ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல. சோ குருவும் ராசிக்குள்ள இருக்கிறார், சனி 11ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 11, கேது 5ஆம் இடம். அதே மாதிரி மாத கிரகமாகிய புதன், சுக்கிரன் எல்லாமே 11ஆம் இடத்துல இருந்து, செவ்வாய்ங்கிற கிரகம் மட்டும் ஏப்ரல் 3ஆம் தேதி நீச்சமா போகக்கூடிய 3ஆம் இடம் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி மனைவியா இருந்தா கணவர், கணவரா இருந்தா மனைவி, பங்குதாரர்கள், அது மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய டிராவலிங் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். திடீர்னு பக்கத்துல தானே போறோம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா லாபங்கள் பெறுவதாகவும் சில விஷயங்கள் நம்ம அதிலே சொன்ன மாதிரி இதுவரை இழுவரையா இருந்தது டக்குன்னு முடிஞ்சது, ஒரு நல்ல சேஞ்சு குடிச்சது, ஒரு நல்ல ஒரு மாதிரி சின்ன கம்பெனியில கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஒரு MNC கம்பெனி மாறுறது, ஒரு வேலையில ஒரு சில ப்ராடக்ட்ஸ் விற்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லிவரேஜ் ஆகி நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, ஓரளவுக்கு லாபங்கள் இன்க்ரீஸ் ஆகுறது, நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி சுமாரா படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகி நல்லா போக்கஸ்டா பண்றாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறது. அது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு சுப விஷயங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வயதும் நல்ல ஓரளவுக்கு மூத்தவங்க பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில சொத்து பிரச்சனை இல்லாம வர்றது, சொத்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புல இதுவரை சிக்கல் இருக்கிறதும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லாவே கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சோ ராசி அதிபதி சுக்கிரனே பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறது, அது புதனோட சேர்ந்து இருக்கிறது. என்னதான் ராகுவோட 6 டிகிரி சேர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு பலம் தான். ஸோ ஓரளவுக்கு இதுவரை நீங்க பிளான் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கை மேல பலன் கொடுக்கக்கூடியது. இப்போ எஃபோர்ட் போட்டீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிலாம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போய் இன்னுமே கேஷ் ஃப்ளோ வர வேண்டிய விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நிறைந்ததான ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ
ராசி அதிபதி இருக்கிற நிலைமையும், குரு இருக்கக்கூடிய நிலைமையும், சனி இருக்கக்கூடிய நிலைமையும், அதனால எல்லாமே வந்து ஓரளவுக்கு பொருந்தி வருவதனால இந்த ஏப்ரல் மாதம் வந்து கட்டாயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து யூ ஹேவ் டு மேக் இட் கவுண்ட் அப்படின்ட்டு சொல்லப்படுகிற ஓரளவு உபயோகப்பட வேண்டிய ஒரு மாதமாகவும், சில விஷயங்கள் இதுவரை கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற விஷயம்லாம் ஓரளவுக்கு சாதகமா முடிகிறதாகவும், அதாவது இல்லத்தரசியா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி, கல்யாண விஷயத்தை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த காதல் விஷயத்துல வந்து ஒரு கைகூடாம இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருந்தாலும் ஒரு நல்ல டிரான்சாக்ஷன், நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் 2025 ரிஷபராசிக்காரர்கள் இருக்க போகிறதுங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.